இந்த ட்ரிபிள் இ கோர்ஸ், இந்த செல் சர்வீஸ் சம்மந்தமாக நான் ஒரு ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்ருந்தேன். அதை பார்த்துட்டு தான் எங்கள் ஊரில் நவீன் ஒருத்தர் இருந்தான். அவனும் கிளாஸ் பண்ணான். அவங்க அக்கா என் கூட தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு ஓரளவு கேஷ் கிடச்சிது. அந்த கேஷில் ஒரு கடையை அமைச்சான். 15,000 தான் கேஷ் கிடச்சிச்சு. அதில் ஒரு கடையை அமைச்சு ஒவ்வொன்றா தோது பார்த்துக்கிட்டான். அவனால் ரன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஓரளவு கேஷ் சம்பாரித்தான். ஒரு இடத்துல கடையை அமைச்சான். அதுக்கப்புறம் ஏன் அவனால் நிர்வகிக்கிறதுன்றது அவனுக்கு தோதாகலை. ஊருப்பட்ட கடன் நிறையா பேரை டேமேஜ் பண்ணிட்டான். இதில் என்ன கொடுமை அப்படின்னா, மாயனோட ஹார்ட் டிஸ்க்கு அதை அடமானம் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த ஆக்ட்ரஸ் நயன்தாராவால் ஒரு லவ் இஷ்யூ. அதனால் அந்த அடமானம் வச்ச அந்த ஹார்ட் டிஸ்க்கு திரும்ப மீட்கலாம் அப்படின்றப்போ அந்த ஹார்ட் டிஸ்க்கு இன்னொருத்திட்ட கொடுத்து அவர் நகை கடையே காலி பண்ணிட்டு போயிட்டார். வெளிக்கடை வச்சுருந்தார். அந்த ஹார்ட் டிஸ்க்கு மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 10,000 காசு வாங்கி தரேன்னு சொன்னால் அதுலேயும் ஏமாற்றிவிட்டான். சரி, இவன் கடை வச்சான், இவன் சம்பாரித்தான் அப்படின்றது இல்லாமல் இவன் நம்மளையே மட்டுப்படுத்தி இவன் தன்னை முன்னேறிக்கலான்னு பார்த்தான். ஆனால் சேவாதார நிலையில் அவனையே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஊரே சேர்ந்து அவனை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இனிமேலாவது அவன் ஒழுங்காக வேறு ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு ஒழுங்காக அவன் முன்னேறலாம். ஆனால் திரும்ப எனக்கு ஒரு தடையாக இருக்கான். எஜுகேஷனுக்கு தடையாக இருக்கான். இதில் என்ன கொடுமை, அவன் படிக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு போகாமல் நீ படிச்சினா, நீ சம்பாரிச்சினா எனக்கு தடையாக இருப்பேன். யார் சொன்னான்? படிப்புக்கே தடையாக இருக்கிறாங்க. கொடுமை. அதனால் இந்த நவீனை பொறுத்த வரைக்கும், ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் ஊருப்பட்ட எரரு. ஓகே, பள்ளிக்கூடன்றது பொது தான், எக்ஸாம் அப்படின்றது பொது தான். அவங்கவுங்க படிக்கிறது அப்படின்றது அவங்கவுங்களுடைய நிலையை பொறுத்து. அவங்கவுங்க யார் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறாங்களோ அவங்க வாங்கிட்டு போட்டோம், அவ்வளோதான். ஓகே, உளவியல் ரீதியான ஒரு எரர். இவங்கெல்லாம் செல் சர்வீஸ்லாம் படிக்கக்கூடாது, இவங்கெல்லாம் கடையை வைக்கக்கூடாது, இவங்கெல்லாம் ஊரில் சம்பாதிக்கக்கூடாது. சரி, நாங்கள் எதுவுமே செய்யலை. நீயாவது படித்து கடை வச்சு நீ சம்பாதிக்க வேண்டியது தானே. உனக்கு தோதாகலை. அதுக்கு தான் நியாயமாக இருக்கணும். ஓகே, அதனால் திரும்ப என்னை பகைச்சிக்கிறதுன்றது உனக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. ஓகே, எனக்கு சரியான டைம் கிடைக்கல. எனக்கு ஊருப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஃபோன் கம்பெனியுமே என்னுடைய மார்க்கெட் ஷேரில் தான் இருக்குது. ஜேஎம் குரூப் கம்பெனிஸில் தான் இருக்குது. உலகம் பூரா எனக்கு ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகே, எவ்வளோ கேஷ் இருக்குது. ஓகே, நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மை நிலை அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதனால் நீ சம்பாதிக்கக்கூடிய தொகையெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு தொகையே கிடையாது. உன்னோட எவ்வளவோ மடங்கு நான் சம்பாதிக்கிறேன். ஓகே, அதெல்லாம் எனக்கு தோதாகும். அப்படின்றனால என்கிட்ட அனுசரித்து போயிருந்தீங்கன்னா உனக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருக்கும். ஆனால் நீ என்னையே பகைச்சிக்கிட்டு, என்னை பகைச்சிக்கிறத விட சேவாதார நிலையே பகைச்சிக்கிட்ட, ஊரை பகைச்சிக்கிட்ட, அப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் சும்மாவாக இருப்பாங்க? அதனால் நான்லாம் எதுக்குமே காரணம் கிடையாது. உன்னோட நிலைக்கு நீ தான் காரணம். திரும்ப என்னை பகைச்சிக்காது. அதை உனக்கு இன்னும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ஓகே, நான்லாம் உனக்கு நினைக்கிறதே கூட கிடையாது. உன்னெல்லாம் ஒரு போட்டியாளனாக கூட நினைக்கிறது கிடையாது. ஓகே, நீ தான் ஏதோ நினச்சிக்கிற. இத்தனைக்கும் நான் போய் கற்றுக்கிட்ட சர்வீஸ் சென்டரில் தான் நீயும் கற்றுக்கிட்ட. ஓகே, நீ தான் என்ன ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு கடைசி என்னையே மட்டுப்படுத்தி நீ ஜெயிக்கலான்னு பார்த்த. கடைசியில் உனக்கு எதுவும் தோதாகாது. ஓகே, நன்மையான விஷயத்துக்காக நான் ட்ரில்லியன் கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி தான் நிறையா நல்லவங்க எனக்காக க்ரோ கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் என்னையெல்லாம் பகைச்சிக்கிட்ட அப்படின்னா உனக்கு தான் திரும்ப சேதாரம் ஏற்படும். அதனால் விலகிக்க. ஓகே, திரும்ப சொல்கிறேன், உன்னோட நிலைக்கு நான் காரணம் கிடையாது. சேவாதார நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. ஓகே, அதை நீ சரியாக புரிஞ்சிக்கணும். ஓகே, அதனால் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சரி, அடுத்து சோனா காலேஜில் படிக்கலாம். சோனா காலேஜில் படிக்கிறப்போ அப்படின்றப்போ அந்த வெற்றி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் சம்திங் ஏற்படுத்துகிறாங்க. அங்கே ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு அவங்க மந்த்தான ஒரு சம்பளம், அங்கே இருக்கக்கூடிய உமன்ஸை பிடிச்சி ஓரளவு சித்திரவதைப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம கேஷ் கொடுக்க அந்த எரர் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் இருந்தாலுமே, அந்த வெற்றி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நிர்வகிக்கக்கூடிய அந்த கனகராஜ் அவங்க ஃபேமிலியிலே ஒற்றுமை கிடையாது. அவங்க மருமகனே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. அவங்களாம் ஓரளவு நல்லவங்க. நிறையா விதத்தில் தோதாகலை.
ஓகே. ஆனா உண்மையாலுமே சோனா காலேஜோட நிறுவனர் ஒருத்தர் இருக்காரு. அவரு பயங்கரமான ஒரு நல்ல கேரக்டர். அவர் எதார்த்தமான ஒரு வாழ்வியல். சோனா காலேஜ பொறுத்தவரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் மாரி தான். ஏன்னா கவர்மெண்ட்ல தான் ஓரளவு சேலரி குடுக்குறாங்க. மத்தெல்லாம் ஓரளவு நிர்வகிக்கிறாங்க. ஆனா உள்நிலை தரம். ஓகே. அங்கலாம் படித்தோம் அப்படின்னா, எதார்த்தமான ஒரு வாழ்வியல வந்துட்டு ஈஸியா ஒருத்தரால சால்வ் பண்ண முடியுன்ற மாரி சொல்லி தரேன். அதுக்கெல்லாம் உண்மையா படிக்கணும், கரெக்ட்டா படிக்கணும். சரி ஓகே. இதுக்காக அவருக்கு வேணா ஒரு பாராட்டு குடுத்துக்கலாம். சோனா காலேஜ் நிறுவனர், அவங்களுக்கு ஒரு பாராட்டு. ஓகே. மத்தபடி அங்க இருக்கக்கூடிய ஒரு விதமான ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு. நல்ல ஒரு எஜுகேஷன் சென்டர். நெறையா விதத்தில பதத்திலயும் பதம். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு சில எரர் இருக்கு. படிக்க விட மாட்டாங்க. பட்டர்ஃப்ளை அட்டாக் இருக்கும். உள்ள நுழையவே விட மாட்டாங்க. அது இல்லாம அங்கேயும் நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதெல்லாம் கடந்து 4 வருஷம் படிச்சு டிகிரி வாங்குறதுன்றது எப்படி சாத்தியமாகுன்றது ஒரு கொஸ்டினா இருக்கு. ஆனா ஓரளவு தோத ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, சென்னையிலே கூட விஐடிலே கூட படிக்கலாம். ஓகே. இன்னும் ஓரளவு தோதாச்சுன்னா, நான் பேசாம யுஎஸ்ஏல போய் எம்ஐடிலே படிக்கலாம். மெக்கானிக்கல் படிக்கலாம், ட்ரிபிள் இ படிக்கலாம். அதுக்கப்புறம் யூகேல கூட போய் படிக்கலாம். ஓகே. நெறைய ஆப்ஷன் இருக்கு. ஆனா மொத்தத்தில நான் படிக்கணும் அப்படின்றது எனக்கு தேவையான ஒரு விஷயம். ஓகே. அதனால சோனா காலேஜை விட்டுருங்க. ஒவ்வொரு மாவட்டமும் ஏதோ சண்டை போடுற மாரி இருக்கு. அது பாவம் அந்த காலேஜ் பாவம். அதுவே கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. இன்னும் மேற்கொண்டு சித்திரவதைப்படுத்தாதீங்க. ஓகே. நிம்மதியா படிக்க விடுங்க. அப்பப்போ நான் ஓரளவு ஃபண்டு குடுக்குறேன். அந்த ஃபண்ட் எல்லாமே அந்த சோனா காலேஜுக்கு சரியான விதத்தில பயன்பாடா இருக்கட்டும். ஓகே. சரி அவ்வளோதான் எஜுகேஷன் ஸ்டேட்டஸு. படிக்கணும். அதுக்கான சூழ்நிலை அமையிறப்போ நிச்சயமா நானும் நல்ல விதமா படிப்பேன். ஓகே. சரி அடுத்த தகவல். சேவாதார் ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன். சேவாதார் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கலாம் மேலே இருந்தாங்க. ஆவிக்குறி நிலையில் இருந்தாங்க. ரொம்ப அட்வான்ஸ் லெவல். உண்மையாலுமே அவங்க அட்வான்ஸ் லெவல் தான். அது படைச்சது வந்து பார்த்திங்கன்னா, அவர் தான் படைச்சார். அவர் பைபிளில் பிதான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களாம் ஒளி ரூபமாக இருக்கக்கூடியவங்க. ரொம்ப ஒரு ஹை லெவலுக்கும் ஹை லெவல்ன்ற மாதிரி. ஓகே. ஆனால் அவங்க எல்லா விதத்துலேயும் கன்வெர்ட் ஆவாங்க. இயல்புலேயும் இயல்பாக இருப்பாங்க. அப்படின்றப்போ அந்த ஆவிக்குறி நிலையிலையும் அவங்க நிறையா விஷயத்தோடு அமைச்சாங்க. ஆனால் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் யதார்த்த ரீதியாக என்னோடய ரிசர்ச்சில் என்ன தகவல் அப்படின்னா, அந்த பிதாவானவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தனக்கு சமமாக எல்லாத்தையும் உருவாக்கினார். ரோபோட்டாக உருவாக்கலை. ஒரு படி ஒரு நூல் மேலே ஒரு நூல் கீழே அப்படிலாம் இல்லை. ஓரளவு சமமாக ஓரளவு எல்லாம் படைச்சார். அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு சுதந்திரமான ஒரு நிலையில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படவும் ஏதோ ஒரு வகையில் மேலேருந்து ஒரு குரூப்பு கீழே தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் நிறையா வருத்தப்பட்டார். ஆனாலும் திரும்ப மேட்ச் ஆகலை. ஏன்னா அதில் நிறையா சுச்சுவேஷன் அமைஞ்சது. அதுக்கப்புறம் கீழே வந்தவங்க அவங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே அவங்களே அமைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தோட இங்கே பரவாயில்லைங்க, அங்கே எதுக்குங்க போகணும், இங்கேயே எல்லா வசதியுமே இருக்குது அப்படின்ற மாதிரி அமைச்சிக்கிட்டாங்க. அடுத்து அந்த பிதாவானவர் என்ன பைபிளில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்காக சொல்கிறேன், வேணால் ஆண்டவர் அப்படின்ற வேணால் நம்ம சொல்லிக்கலாம். அவர் இந்த மனிதனை படைக்கிறப்ப என்ன படைத்தார் அப்படின்னா, தன்னோட சுவாசத்தை தான் அவர் படைச்சதாக சொல்கிறார். அதாவது தன்னோட நிலையிலேருந்து தான் படைத்தார். அப்படின்றப்போ சுதந்திரமும் வழங்கினார். அதனால தான் இந்த ஆத்மாக்கானது சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. நீ நல்லது செஞ்சின்னா இந்த மாதிரி நல்லது, நீ தீங்கு செஞ்சின்னா இந்த மாதிரி உனக்கு தீங்கு. ஓகே. அவர் சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஓகே. அந்த சுதந்திரத்தில் தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருச்சு. ஓகே.